Hello friends, welcome to Ronnie Tailors. போடுற டிசைன் என்னென்ன மெட்டீரியல் தேவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபோல்டிங் பேப்பரில் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த கார்னர்ல இருந்து ஒரு 1 inch ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த கார்னர்ல இருந்து இது வரைக்கும் பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள், லைன் மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். இந்த சைடில் இருந்து அதுக்கப்புறம் இதிலேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடிப்பக்கம் வந்து எல்லோ கலர் கார்பன் சீட் வச்சுட்டு நம்ம கிளாத் மேலே இதில் அழுத்தம் கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து கிளாத்லேயும் ட்ரேஸ் ஆயிரும். நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஸ்லீவோட அடிப்பகுதியில் கட் பீட் போட்டுக்கலாம். 3 பீட் எடுத்திருக்கேன். திரும்ப 3 பீட் எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே கரெக்டாக வர்ற மாதிரி போடணும். இந்த மாதிரி லைன் பூரா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலே நம்ம கட் பீட் போட போகிறோம். ஃபோர் பீட் எடுத்திருக்கேன். நம்ம 2 பீட்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போடணும். இந்த மாதிரி ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு ரெண்டாவது லைன் வந்து இது உள்பக்கம் போட்டுக்கலாம். நம்ம அவுட்லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து உள்பக்கம் வராத மாதிரிக்கு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இங்கே போட்டு இல்லையா ஸ்டிச் பண்ணி அந்த மெத்தடில் கூட போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடுறப்ப கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். பீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. நெருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த லைனில் போடுறது வந்து நம்ம த்ரெட்டை கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணாமல் நம்ம வந்து அடுத்த லைனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே எடுத்தாச்சு. ஃபுல்லுமே த்ரெட்டு இருக்கிறது வரைக்குமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணாமலே அடுத்த லைனுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இங்கே போட்ட மாதிரி 2 லைன் வந்து எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு சின்னதாக சர்க்கிள் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு இதில் போட வேண்டாம், அடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த சர்க்கிள் போட்டுக்கலையா, இதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். சர்க்கிள்குள்ளே சென்டர் பகுதியில் வர்றது மாதிரிக்கு ஸ்டோன் போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கிளாத்தோட நல்லா ஒட்டிக்கும், வெளியில் வராது, கீழே விழாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து சர்க்கிள்குள்ளே ஸ்டோன்லாம் போட்டுட்டு இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். 2.5 mm பீட் எடுத்திருக்கேன். த்ரீ பீடு எடுத்திருக்கேன். பீடு எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வருது பாருங்கள்.
இப்போ நம்ம 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது வந்து 2 சர்க்கிளுக்கும் இடையில வர மாதிரி போடணும். திரும்ப 3 பீடு எடுத்துக்கலாம். 3 பீடு எடுத்துட்டு பீடை ஒட்டிலுமே எடுத்ததுக்கு பக்கத்திலே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இந்த 2 பீடுக்கு இடையிலையும் ஒரு சைடு ஸ்டிச்சு, அது மாதிரி இந்த 2 பீடுக்கு இடையிலையும் ஒரு சைடு ஸ்டிச்சு. இப்போ நம்ம அந்த 2 சர்க்கிளுக்கு இடையில பீட் போட்டிருக்கோம். இந்த வெளிப்பக்கத்தில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக போடணும். கட் பீடில் வந்து 3 பீட் விட்டுட்டு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லும் போட்டுக்கலாம். ரிங் வர்ற பகுதியில் மட்டும், நம்ம சர்க்கிள் போட்டிருக்க பகுதியில் மட்டும் சர்க்கிளுக்கு இடையில போடணும். இதில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வராத மாதிரிக்கு. இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு அந்த சர்க்கிளில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் 8 + 8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். சீக்வென்ஸ் வந்து நான் கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். சர்க்கிள் போட்டுக்கலையே அந்த சர்க்கிள்லே வர்றது மாதிரிக்கு ஒரு சுற்று சுற்றிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். த்ரெட்டு வந்து அடிப்பக்கம் தங்கிராமல் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த சர்க்கிளில் வந்து நம்ம வந்து வேறு கலர் த்ரெட் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம இங்கே த்ரெட்டை கொண்டு வந்துக்கலாம். கட் பண்ண வேண்டாம், அப்படியே கொண்டு வந்துக்கலாம்.
நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஒரு சர்க்கிளில் விட்டுட்டு அப்புறம் திரும்ப அடுத்ததில் கொண்டு வந்திருக்கேன். நம்ம இதில் போட்ட மாதிரியே எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இதுவும் 8 + 8 16 ஸ்டென்ஸ் தான் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. நம்ம ஸ்டோனை ஒட்டிலாம் நீடில் எடுத்துக்கலாம். டார்க் க்ரீன் ஒன்று, லைட் க்ரீன் ஒன்று. நீங்கள் வந்து இது ரெண்டுமே ஒரே கலரில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து டபுள் கலரில் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான் இதுவும். அந்த சர்க்கிளில் வர்றத மாதிரிக்கு போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணோம் அப்படின்னா அடிப்பக்கம் நாட் போட்டு போடணும். அப்படி இல்லாமல் நீங்கள் கட் பண்ணாமல் கூட இந்த பக்கம் இந்த சர்க்கிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இங்கே போட்ட மாதிரியே எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க் ஃபுல்லும் முடிச்சிட்டோம். ஒரு லைனில் போட்டிருக்கோம், அடுத்த லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது அந்த மாதிரி தான் ஃபுல்லுமே போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து பீட் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஸ்லீவோட அடிப்பகுதியில் ஒரு க்ரீன் கலர் பீடு, ஒரு சுகர் பீடு. கரெக்டாக அடுத்து எடுக்கிறப்போ அடிப்பக்கம் தங்கிராத மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு எடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஸ்லீவோட ஒயரத்தை தகுந்த மாதிரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு லைன் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.